بسم الله الرحمن الرحيم إن الحمد لله والصلاة والسلام على رسول الله وعلى آله وأصحابه ومن تبعهم بإحسان إلى يوم الدين கண்ணியமிகு மாணவர்களே, மாணவியர்களே, பெற்றோர்களே, அல்லாஹு தஆலா தாங்கள் அனைவருக்கும் அருள் புரிவானாக. மாணவர்கள் குறிப்பிடுங்கள், மாணவியர்கள் கவனமாக கவனித்து குறிப்பிடுங்கள். மேலே இருக்கக்கூடிய தாய்மார்களும் பேசுவதை நிறுத்திவிட்டு சொல்லப்படும் விஷயங்களை குறிப்பிடுங்கள். அதே போல பெரியவர்களும் சொல்லப்படும் விஷயங்களை கவனமாக கூர்ந்து கவனியுங்கள். பாரக்கல்லாஹு ஃபீக்கும். நாம் தொடராக பார்த்து வரக்கூடிய தொடர், இந்த தொடர் என்ன தொடர்? பெற்றோர்கள் பிள்ளைகளிடத்தில் விதைக்க வேண்டிய முக்கியமான விஷயங்கள். பெற்றோர்கள் பிள்ளைகளிடத்தில் விதைக்க வேண்டிய முக்கியமான விஷயங்கள். இதற்கு முந்தைய வகுப்பில் பெற்றோர்கள் நாம் யார் என்பதை பிள்ளைகளுக்கு கற்றுக் கொடுக்கணும். நாம யார்? முஸ்லிம்கள். அல்லாஹுவை வணங்குவதற்காக நாம் படைக்கப்பட்டுள்ளோம். அல்லாஹுவை வணங்குவது, அல்லாஹுடைய கட்டளைகளை செயல்படுத்துவது, அல்லாஹுடைய விலக்கல்களை விட்டு விலகி கொள்வது நம் மீது கடமையாகும். மகனே, மகளே என்று தன்னுடைய பிள்ளைகளுக்கு உபதேசம் செய்ய வேண்டும். சஹாபாக்களை போல நம்முடைய வாழ்க்கை ஆக்கிக் கொள்ள வேண்டும் என்று பெற்றோர்கள் தங்களுடைய பிள்ளைகளுக்கு உபதேசம் செய்ய வேண்டும். அடிக்கடி நினைவுபடுத்தி கொண்டே இருக்க வேண்டும் என்பதையெல்லாம் கடந்த வகுப்பில் நாம் கூறினோம். ஞாபகம் இருக்குதுங்களா? பெற்றோர்கள், உங்க பெற்றோர்கள் யாராவது உங்களுக்கு அந்த மாதிரி உபதேசம் செஞ்சாங்களா? யாருடைய பெற்றோர் செஞ்சாங்க? அவங்க மட்டும் கை தூக்குங்க. என்னுடைய பெற்றோர் என்னிடத்தில் அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களைப் போல, என் அருமை மகனே, நீங்கள் உண்மையாளராக இருக்க வேண்டும் என்று அடிக்கடி நினைவுபடுத்திய பெற்றோர் யாராவது இருக்கிறாங்களா உங்களில்? யாருமா சொன்னீங்களா நீங்க பெற்றோர்கிட்ட? இன்ஷா அல்லாஹ் எடுத்து சொல்லுங்க. நல்ல விஷயங்கள் எங்களுக்கு நீங்க சொல்லிக்கொண்டே இருக்க வேண்டும். சரிங்களா? ஆடை அணிவதில் சஹாபாக்களை போல இருக்க வேண்டும். சஹாபிய பெண்மணிகளை போல பெண் பிள்ளைகளை என்ன செய்ய வேண்டும்? பண்படுத்த வேண்டும். நல்லொழுக்கங்களில் சஹாபாக்களை போல வர வேண்டும் என்று சஹாபிய பெண்மணிகளுடைய இந்த வரலாற்றை சொல்லி பிள்ளைகளை பண்படுத்த வேண்டும் என்பதையெல்லாம் கடந்த வகுப்புகளில் நாம் பார்த்தோம். அதை நீங்களும் இன்ஷா அல்லாஹ் கடைபிடிக்கணும் வாழ்க்கையில. சரிங்களாமா? போன வகுப்புல சொன்னோம், போன் கேட்டு உங்க பெற்றோர்கிட்ட என்ன செய்யக்கூடாது? அடம் பிடிக்க கூடாது. பைக் வேணும்னு சொல்லி கேட்டு அவங்கள்ட்ட என்ன செய்யக்கூடாது? கஷ்டப்படுத்தக்கூடாது. தேவையில்லாத விஷயங்களை அவங்கள்ட்ட கேட்டு அவங்களுக்கு சிரமத்தை கொடுக்க கூடாதுன்னு சொன்னோம். அதெல்லாம் வாழ்க்கையில ஃபாலோ பண்ண ஆரம்பிங்க. சரிங்களாமா? இன்ஷா அல்லாஹ் சொல்லுங்க. பாரக்கல்லாஹு ஃபீக்கும். இன்னைக்கு நாம பார்க்க போறது என்னன்னா, மன் நத்தபிஉ, யாரை நாம் ஃபாலோ பண்ணுவது அப்படின்னு பெற்றோர்கள் பிள்ளைகளுக்கு கற்றுக் கொடுக்கணும். நம்ம நிறைய பேர் இன்னைக்கு பார்க்கலாம். இன்னைக்கு நிறைய சோசியல் மீடியா இருக்கனால சில பேர் பார்த்தீங்கன்னு சொன்னா அவங்க யூடியூப்ல சமையல் வீடியோக்களை ஃபாலோ பண்றாங்க. சில பேர் சினிமாக்களை ஃபாலோ பண்றாங்க. சில பேர் செய்திகளை ஃபாலோ பண்றாங்க. அந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி அதை கரெக்டா அதுல இருந்து நோட்டிபிகேஷன் வந்துச்சுன்னா உடனே போய் பார்க்கறது, ஃபாலோ பண்றாங்களா இல்லையா? அதே போல இன்னும் சில பேர் நீங்க பார்த்தீங்க சொன்னா அவங்க வேற வாட்ஸ்அப்ல, ஃபேஸ்புக்ல யாராவது ஒருத்தவங்க லைக் பண்ணி ஃப்ரெண்ட்ஸ் ஆகி அவங்களுடைய செய்திகளை ஃபாலோ பண்றது, பார்க்கறது போன்ற நிலைகள் இருக்குதா? பெற்றோர்கள் தங்களுடைய பிள்ளைகளுக்கு சின்ன வயதிலிருந்தே சொல்லி கொடுக்கணும். மகனே, மகளே, நீங்கள் ஃபாலோ பண்ண வேண்டியது யார் தெரியுமா உங்களுக்கு அப்படின்னு கேள்வியா கேட்கணும். நம்முடைய வமன் ஹுவ குதுவத்துனா, நம்முடைய ரோல் மாடல் யார்? ரோல் மாடல் போன வகுப்புல நம்ம சொல்லி இருக்கிறோம். சில கெட்ட பிள்ளைகள் தங்களுடைய ரோல் மாடலாக
நடிக்கக்கூடிய நடிகர்களையும் நடிகைகளையும் எடுத்துக்கொள்றாங்க. அது தவறு. அது பெற்றோர்கள் பிள்ளைகிட்ட சொல்லி அது தவறுன்னு என்ன செய்யணும், தெளிவுபடுத்தணும் அப்படின்னு சொல்லியிருந்தோம். புரியுதுங்களாமா? நம்ம யார ரோல் மாடலாக எடுத்துக்கொள்ளணும், நம்முடைய வாழ்க்கையில யாரை பின்பற்றி நடக்கணும் என்பதை பிள்ளைகளுக்கு பெற்றோர்கள் சின்ன வயதிலிருந்தே போதிக்க வேண்டும். எதுலாம் நம்ம ரோல் மாடலா யார போதிக்கணும்? ஃபீ இல்மினா, நம்முடைய கல்வி கற்றலில், வ அமலினா, நம்முடைய வணக்கங்களில் செயல்களில், என்னமா முஹ்சின், வணக்கங்களில் நம்முடைய செயல்களில் யார நாம ரோல் மாடலா எடுத்து ஃபாலோ பண்ணணும். வ அஹ்லாகினா, நம்முடைய நற்குணங்கள், குட் கேரக்டர்ஸ், ரைட்டுங்களாமா, நற்பண்புகள், நல்ல ஒழுக்கங்கள், நல்ல பண்பாடு, நல்ல பேச்சு, இந்த மாதிரியான பண்புகளில் யாரை நாம ஃபாலோ பண்ணணும், யாருடைய மெசேஜை படிக்கணும், அடிக்கடி யாருடைய மெசேஜை அடிக்கடி படிக்கணும், அடிக்கடி ஃபாலோ பண்ணணும். அதே போல நம்முடைய கொடுக்கல் வாங்கல், நம்மகிட்ட ஒரு வியாபாரம், நாம இன்னொருத்தவங்களுக்கு வியாபாரம் பண்றோம், ஒரு பொருளை கொடுக்கிறோம், இந்த மாதிரியான கொடுக்கல் வாங்கலில் யாரை நம்ம ஃபாலோ பண்ணணும். புரியுதுங்களா? சில பேர் பாத்தீங்கன்னா ஏமாற்றக்கூடிய மக்களை ஃபாலோ பண்ணுவாங்க. மக்களை ஏமாத்துறது, பொய் சொல்றது, வட்டி வாங்குறது, லஞ்சம் வாங்குறது, அதெல்லாம் ஷைத்தானுடைய செயல், ஷைத்தானுடைய நண்பர்கள் செய்யக்கூடிய செயல். முஸ்லிமாக இருக்கக்கூடிய நாம யாரை ஃபாலோ பண்ணணும்? கொடுக்கல் வாங்கலில், வஃபீ குல்லி ஷை, அனைத்து காரியங்களிலும், அனைத்து காரியங்களிலும் நாம் யாரை ஃபாலோ பண்ண வேண்டும், யாரை நாம் ரோல் மாடலாக எடுத்துக்கொள்ள வேண்டும் என்பதை பெற்றோர்கள் பிள்ளைகளுக்கு கற்றுக் கொடுக்கணும். யாரை எடுத்துக்கொள்ளணும்? யாருக்கு தெரியுமா? முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். உதுவத்துனா ஃபீ ذلك குல்லி, மேல சொல்லப்பட்ட அனைத்திலும் நமக்கான ரோல் மாடல், நமக்கான முன்மாதிரி, நம்ம யாரை பின்பற்றி நடக்க வேண்டும்? நபியுனா முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். சொல்லுங்க, ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். நபியின் பெயரை கேட்டால் என்ன சொல்லணுமா? ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்று சொல்லணும். அதற்கு அல்லாஹ் தஆலா நன்மையை தருகிறான். முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை நாம் முன்மாதிரியாக நாம் எடுத்துக்கொள்ள வேண்டும். எடுத்துக்கொள்ளாமா? உங்களுடைய ரோல் மாடல் யாருன்னு கேட்டா நீங்க சொல்லணும், என்னுடைய ரோல் மாடல் முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். நீங்க யாரை ஃபாலோ பண்றீங்க கேட்டா உடனே சொல்லணும், என்ன யாரை சொல்லணும்? ஹஃபீஸ் முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். உங்க பெற்றோர் சொல்றாங்க முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க கரெக்டா தொழுகக்கூடியவங்களாக இருந்தாங்க, நீங்கள் தொழுகக்கூடியவங்களா இருங்கன்னு சொன்னா உடனே செய்யணும். உண்மை பேசக்கூடியவங்களாக இருந்தாங்க, நீங்கள் உண்மை பேசுங்கன்னு சொன்னா உடனே அது உண்மை பேசக்கூடிய பிள்ளைகளா மாறணும். முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ட்ரெஸ்ஸை இப்படி அணிய சொன்னார்கள், பெண்களுக்கு ஒப்பாக ஆண்கள் அணியக்கூடாது தடுத்தாங்கன்னு சொன்னா உடனே விட்டுறணும். பெண் பிள்ளைகள் ஆண்களுக்கு ஒப்பாக ட்ரெஸ் போடக்கூடாதுன்னு சொன்னாங்கன்னு நபி அவர்கள் சொன்னாங்க, அதை சொன்னாங்கன்னா உடனே அந்த மாதிரி செய்ய விட்டுறணும். நபி அவர்கள் அரையும் குறையுமாக முடிவெட்டுவதை தடுத்தார்கள் என்று பெற்றோர்கள் சொன்னாங்கன்னா உடனே விட்டுறணும். உடனே என்ன செஞ்சிடணும்? இந்த ஃபுட்பால் வீரரை போல, இந்த நடிகரை போல நான் இப்படித்தான் வெட்டுவேன் அப்படின்னு நம்ம என்ன செய்யக்கூடாது? நிக்க கூடாது. யாரை ஃபாலோ பண்ணணும்? அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை பின்பற்ற வேண்டும். அவர்கள் தான் நபியுனா. சொல்லுங்க, நம்முடைய நபி. வ முஅல்லிமுனா, நமக்கான ஆசிரியர் அவங்க தான். நமக்கு நல்ல ஒழுக்கங்களை, நல்ல பண்பாடுகளை, நல்ல விஷயங்களை கற்றுத்தரக்கூடிய நமக்கான ஆசிரியர் யார்? முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். வ காயிதுனா, நம்மை சொர்க்கத்தின் பக்கம் அழைத்து செல்லக்கூடியவங்க அவங்க தான். அல்லாஹு தஆலா சொர்க்கத்தின் பக்கம் நம்மை அழைப்பதற்காக, நமக்கு வழிகாட்டுவதற்காக அனுப்பி வைத்த இறை தூதர் யார்? அவங்க முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அல்லாஹு தஆலா சூரத்துல் அஹ்ஸாப் 21வது வசனத்தில் கூறுகிறான், லகத் கான லக்கும் ஃபீ ரசூலில்லாஹ், திட்டவட்டமாக உங்களுக்கு இருக்கிறது அல்லாஹ்வுடைய தூதரிடத்திலே உஸ்வத்துன் ஹஸனா,
அழகிய முன்மாதிரி, அழகிய ரோல் மாடல் உங்களுக்கு இருக்கிறது. என்னம்மா? இப்ப நபியினுடைய ரோல் மாடலை நம்ம தெரிந்து கொள்ள வேண்டும் என்றால் என்ன செய்ய வேண்டும்? ஹாத்திம், இப்ராஹிம் குர்ஆன் ஓதணும்னு சொல்றாங்க. கரெக்ட். குர்ஆனை படிக்கிறது மூலமாக நபிக்கு அல்லாஹ் காட்டிய முன்மாதிரிகள் நமக்கு தெரிய வரும். நபி அவர்கள் நமக்கு கற்றுத்தந்த முன்மாதிரிகளை தெரிந்து கொள்ள வேண்டும் என்றால் எதை நாம் படிக்க வேண்டும்? ஹதீஸ். யார் சொன்னது? மாஷா அல்லாஹ் சமீர், பாரக்கல்லாஹ் ஃபீக்கும். எதை படிக்கணுமா? ஹதீஸை படிக்கணும். குர்ஆனுடைய அர்த்தத்தையும் படிக்க வேண்டும். சரிங்களா? அதன் மூலமாக நம்முடைய ரப்பாகிய அல்லாஹ் நம்மை பண்படுத்தக்கூடிய நிறைய விஷயங்களை நாம தெரிந்து கொள்ளலாம். நமக்கு வழிகாட்டியாக அனுப்பப்பட்ட இறை தூதரின் வழிகாட்டுதல்களை தெரிந்து கொள்ளணும்னு சொன்னா எதை படிக்கணும்? ஹதீஸ்களை படிக்கணும். இப்போ ஒரு கேள்வி கேட்போம். ஹதீஸ் நூல்களில் உங்களுக்கு தெரிந்த நூல்களின் பெயர்களை சொல்லுங்க பார்ப்போம். சஹீஹுல் புகாரி. மாஷா அல்லாஹ் இப்ராஹிம். வேற யாருக்கு தெரியும்? சொல்லுங்க ஹாத்திம். சஹீஹ் முஸ்லிம். மாஷா அல்லாஹ் நபிமொழி தொகுப்பு அது. அடுத்து வேற யாருக்கு தெரியும்? ரியாது சாலிஹீன், திர்மிதி, சுனன் அபு தாவூத், சுனன் நசாஇ போன்ற நபிமொழி தொகுப்புகள் என்ன செய்யுங்க? வாங்கி படிங்க. இன்ஷா அல்லாஹ் வாங்கி படிக்கலாமா? குறைந்தபட்சம் 40 நபிமொழிகளை வாங்கி படிங்க. ரியாது சாலிஹீன் வாங்கி படிங்க. ரியாது சாலிஹீனை பார்த்தீங்கன்னா நபியினுடைய ஹதீஸுகளை அழகா பாடங்களாக போட்டு இமாம் நபவி ரஹிமஹுல்லா தொகுத்து இருக்கிறாங்க. அதெல்லாம் ஒரு நேரத்தை ஒதுக்கி வீட்டுல மகரிப் இஷா வரைக்கும் டெய்லி படிக்கக்கூடிய பழக்கங்களை ஏற்படுத்தணும். உங்களை யார்கிட்ட அந்த பழக்கம் இருக்குது? யார் வீட்டுல இருக்குது? இன்ஷா அல்லாஹ் கொண்டு வரலாமா? இன்ஷா அல்லாஹ். அப்ப பெற்றோர்கள் தங்களுடைய பிள்ளைகளிடத்துல என்ன செய்யணும்? நபியை பற்றி, நபியை ஃபாலோ பண்ணணும், நபியினுடைய ஹதீஸுகளை படிக்கணும், நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கற்றுத்தந்த ஒழுக்கங்களை நம்முடைய வாழ்க்கையில கொண்டு வரணும் என்று தன்னுடைய பிள்ளைகளிடத்தில் என்ன செய்யணும்? சின்ன வயசுல இருந்து விதைத்து கொண்டே வரணும். புரியுதுங்களாமா? ஆத்திஃப் பிள்ளைகளுக்கு சின்ன வயசுல இருந்தே அப்படி சொல்லிக்கிட்டே இருக்கணும். அதனால அவங்களுடைய பண்புகள் அழகாக மாறிக்கொண்டே வரும். நல்ல பண்பாடு உள்ளவங்களா வருவாங்க. அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை பின்பற்றுவது நம் மீது கடமையாகும். நபி அவர்களுக்கு கட்டுப்பட்டு நடப்பது நம் மீது கடமையாகும். புரியுதுங்களாமா? ஏன் நபி அவர்களை பின்பற்ற வேண்டும்? ஏன் நபி அவர்கள் சொன்ன செய்திகளை, சொன்ன கட்டளைகளுக்கு கீழ்ப்படிந்து நடக்கணும்? ஏனென்றால் இம்மையிலும் மறுமையிலும் நாம் வெற்றியை பெறுவதற்காக, அல்லாஹுடைய நம்மை படைத்த ரப்பினுடைய அன்பை பெறுவதற்காக. அல்லாஹு தஆலா கூறுகிறான், குல், நபியே மக்கள்கிட்ட சொல்லுங்க, இன் குன்தும் துஹிப்பூன அல்லாஹ், நீங்கள் அல்லாஹுவை நேசிக்கக்கூடியவர்களாக இருந்தால் ஃபத்தபிஊனி, என்னை நீங்கள் பின்பற்றுங்கள். நபி அவர்களை பார்த்து மக்கள்கிட்ட சொல்லுங்கன்னு அல்லாஹ் கட்டளை இடுகிறான். நபி அவர்கள் கற்றுத்தரக்கூடிய விஷயங்களை பின்பற்றுமாறு மக்களுக்கு அல்லாஹ் தஆலா கட்டளை இடுகிறான். யாரை பின்பற்றணும்? நாம நபியை பின்பற்றணும். முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். நபியின் மீது நமக்கு அன்பு இருக்குன்னு சொன்னா நபி அவர்கள் காட்டி தந்த பாதையை ஃபாலோ பண்ணணும். அதுக்கு மாற்றமா நடக்கக்கூடாது. அதைத்தான் அல்லாஹ் தஆலா இங்கு கூறுகிறான், நீங்கள் நபியை பின்பற்றினால் யுஹ்பிபுகுமுல்லாஹ், அல்லாஹ் உங்களை நேசிப்பான். அல்லாஹ்வுடைய நேசம் கிடைக்கும். அல்லாஹ் நேசிப்பார். வயக்ஃபிர் லக்கும் ذுனூபக்கும், உங்களுடைய பாவங்களை அவன் மன்னிப்பான். நாம செய்த பாவங்களை அல்லாஹ் என்ன செய்வான்? நபியை ஃபாலோ பண்ண நம்முடைய பாவத்தை அல்லாஹ் மன்னிப்பான். உதாரணத்துக்கு ஒண்ணு பாருங்க. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, இன்ன ஸித்க பிர்ருன், உண்மையை பேசுவது நன்மையாகும். வ இன்னல் பிர்ர யஹ்தி இலல் ஜன்னah, நன்மை சொர்க்கத்தின் பக்கம் வழிகாட்டும்னு சொன்னாங்க. இன்னைக்கு நீங்க முடிவு எடுக்கிறீங்க, நான் இனிமே உண்மையை தான் பேசுவேன், பொய்யை பேச மாட்டேன். அல்லாஹ் உங்களை நேசிக்க ஆரம்பித்து விடுவான். அல்லாஹ் தஆலா உங்களுக்கு சொர்க்கத்தின் பாதையை காட்டிக்கொண்டே இருப்பான். உண்மையாளராக இருக்கின்ற காலமெல்லாம் உண்மையாளர் என்று உங்களுக்கு பேர் எழுதப்படும். இங்கேயும் உங்களுக்கு நல்ல நிலை அல்லாஹ் கொடுப்பான். ஆகிராவிலும் அல்லாஹ் உங்களுக்கு எதை கொடுப்பான்? நல்ல நிலை, சொர்க்கத்தை கொடுப்பான். இந்த மாதிரி ஒவ்வொரு பண்புகள் நபி அவர்கள் சொன்னார்கள், புறம் பேசாதீர்கள், பொய் பேசாதீர்கள்,
பெற்றோருக்கு நோவினை கொடுக்காதீர்கள், பெற்றோரை கஷ்டப்படுத்தாதீங்க. புரியுதுங்களா? பக்கத்து வீட்டாருக்கு தொல்லை கொடுக்காதீங்க என்றெல்லாம் நபி அவர்கள் கூறிய நல்ல பண்புகளை உங்களுடைய வாழ்க்கையில நீங்க கொண்டு வர்றீங்கன்னு சொன்னா, அதன் மூலமாக அல்லாஹ் என்ன செய்கிறான்? உங்களை நேசிக்க ஆரம்பிக்கின்றான், உங்களுடைய பாவங்களை மன்னிக்க ஆரம்பிக்கின்றான். அதைத்தான் அல்லாஹ் தஆலா இந்த வசனத்தில் சொல்லி காட்டுகிறான். நபியை நீங்கள் பின்பற்றினால் யுஹ்பிபுகுமுல்லாஹ், அல்லாஹ் உங்களை நேசிப்பான், வயக்ஃபிர் லக்கும் ذுனூபக்கும், உங்களுடைய பாவங்களை அவன் மன்னிப்பான், வல்லாஹு கஃபூருர் ரஹீம், அல்லாஹ் அதிக மன்னிப்பாளனாக, அதிகம் அடியார்கள் மீது அன்பு இரக்கம் காட்டக்கூடியவனாக இருக்கின்றான். நம்முடைய ரப்பு நம் மீது இரக்கம் காட்டக்கூடியவன். நம்முடைய படைப்பாளனாகிய அல்லாஹ் நாம் செய்த பாவங்களை மன்னிக்க கூடியவனாக இருக்கின்றான். நாம் செய்த பாவங்களை மன்னிக்க கூடியவனாக இருக்கின்றான். அப்ப இந்த வசனத்தை மனப்பாடம் செய்து கொள்ளலாமா? சூரத்து ஆலி இம்ரான் 31வது ஆயா. இந்த ஆயத்தை மனப்பாடம் செய்து கொள்ளுங்க. பெற்றோர்கள் மனப்பாடம் செய்து கொள்ளணும். அடிக்கடி பிள்ளைகளுக்கு எடுத்து சொல்லணும், மகனே மகளே, நீங்க நபியை ஃபாலோ பண்ண அல்லாஹ் உங்களை நேசிப்பான், நபியை ஃபாலோ பண்ணுனா அல்லாஹ் உங்களுடைய பாவங்களை மன்னிப்பான் என்று அவங்களுக்கு சொல்லிக் கொண்டே இருக்கணும். அவங்களை பண்படுத்தி கொண்டே இருக்க வேண்டும். அடுத்து, ஏன் நபி அவர்களை நாம பின்பற்ற வேண்டும் அப்படின்னு சொன்னா, நபி அவர்கள் தான் அல்லாஹ்வின் பாதையை நமக்கு தெளிவுபடுத்தி கொடுத்தார்கள். நமக்கு அல்லாஹ்வின் பாதையை தெளிவுபடுத்தி கொடுத்தவங்க யாரு? முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். நாம சொர்க்கத்துக்கு செல்லக்கூடிய அழகான பாதையை, அல்லாஹுடைய பாதையை தெளிவுபடுத்தியது யாரு? முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தான் ஷைத்தானின் பாதையை விட்டு நம்மை எச்சரிக்கை செய்தார்கள். ஷைத்தானுடைய பாதைகள் என்னென்ன இருக்கின்றதோ அந்த பாதைகளை எல்லாம் நமக்கு எச்சரிக்கை செஞ்சிருக்கிறாங்க. ஒரு சகோதர முஸ்லிமை திட்டுவது பாவம்னு சொன்னாங்க, ஒரு சகோதர முஸ்லிமோட சண்டை போறது பாவம்னு சொன்னாங்க. அதெல்லாம் ஷைத்தானுடைய செயல் தானே. புரியுதுங்களா? பொய் பேசுவது பாவம்னு சொன்னாங்க. அப்ப எதெல்லாம் ஷைத்தானுடைய பாதையா இருக்குதோ அந்த பாதைகளை பற்றி நபி அவர்கள் நமக்கு என்ன செய்துள்ளார்கள்? எச்சரிக்கை செய்துள்ளார்கள். எதற்காக எச்சரிக்கை செஞ்சிருக்கிறாங்க? ஷைத்தானுடைய பாதைகளான தீய செயல்களை விட்டு நாம தூரமாகி கொள்ளணும். அப்படி தூரமாகி கொள்வதால் அல்லாஹ் நமக்கு எதை கொடுக்கிறான்? சொர்க்கத்தை கொடுக்கிறான், நரகத்திலிருந்து பாதுகாப்பை கொடுக்கிறான். புரியுதுங்களாமா? ஷைத்தானுடைய பாதையை ஃபாலோ பண்ணா அந்த மனிதர் எங்கே செல்வார்? நரகத்துக்கு செல்வார். அல்லாஹ் பாதுகாப்பானாக. அல்லாஹு தஆலா திருமறையிலே கூறுகிறான், وَأَنَّ هَذَا صِرَاطِي مُسْتَقِيمًا, நபி அவர்கள் காட்டக்கூடிய இந்த பாதை, அல்லாஹு தஆலா குர்ஆனில் காட்டக்கூடிய இந்த பாதை, இதுதான் அல்லாஹ் கூறுகிறான் என்னுடைய பாதை நேரான பாதையாகும். ஃபத்தபிஊஹ், அந்த பாதையை நீங்கள் ஃபாலோ பண்ணுங்க. எதை ஃபாலோ பண்ணணுமா? அல்லாஹும் அல்லாஹ்வுடைய தூதரும் காட்டக்கூடிய அந்த நேரான பாதையை ஃபாலோ பண்ணணும். வலா தத்தபிஉ சுபுல், தவறான பல பாதைகளை நீங்க என்ன செய்யாதீங்க? பின்பற்றாதீங்க, அதை ஃபாலோ பண்ணாதீங்க. பல தவறான பாதைகளை ஃபாலோ பண்ணாதீங்க. அப்படி பல தவறான பாதைகளை நீங்க ஃபாலோ பண்ணீங்கன்னு சொன்னா ஃபதஃபர்ரக பிகும் அன் சபீலி, அல்லாஹ்வுடைய பாதை விட்டும் உங்களை அது பல பாதைகளில் உங்களை பிரித்து விடும். ذَلِكُمْ وَصَّاكُمْ بِهِ لَعَلَّكُمْ تَتَّقُونَ, நீங்கள் இறையச்சம் கொள்வதற்காக உங்களுக்கு அல்லாஹு தஆலா உபதேசமாக இதை செய்கிறார். இது அல்லாஹ்வுடைய உபதேசம். சூரத்துல் அன்ஆம் 153வது வசனம். இப்ப நபி அவர்கள் நமக்கு அல்லாஹ்வின் பாதையை தெளிவுபடுத்தி காட்டியிருக்கிறாங்க, ஷைத்தானின் பாதையை எச்சரிக்கை செஞ்சிருக்கிறாங்க. அப்ப நபி அவர்களுடைய பேச்சை நாம ஃபாலோ பண்ணும்போது அல்லாஹ் விரும்பக்கூடிய பாதையில் பயணிக்கக்கூடியவங்களாக நாம இருப்போம். ஷைத்தானுடைய பாதையை விட்டும் தவிர்த்து கொள்ளக்கூடியவர்களாக நாம இருப்போம். இதை பெற்றோர்கள் அடிக்கடி பிள்ளைகளுக்கு என்ன செய்ய வேண்டும்? உபதேசமாக கொடுக்க வேண்டும். புரியுதுங்களாமா? இப்படி தாயும் தகப்பனும், பெற்றெடுத்த தாயும் தகப்பனும் அவங்க பிள்ளைகளை என்ன செய்யறாங்க? அடிக்கடி
அல்லாஹுடைய தூதரை ஃபாலோ பண்ணுங்கம்மா, ஷைத்தானுடைய பாதையை ஃபாலோ பண்ணாதீங்க, நடிகர்களை ஃபாலோ பண்ணாதீங்க. உங்க உம்மா எடுத்து பாக்குறாங்க, நோட் எடுத்து வாட்ச் பண்ணணும், பார்க்கணும். மகன் நோட்ல என்ன எழுதி வச்சிருக்கிறாங்க, மகள் நோட்ல என்ன எழுதி வச்சிருக்கிறாங்க அப்படின்னு சொல்லி பார்க்கணும். அதுல சில பிள்ளைங்க என்ன செய்யலாம், இந்த மாதிரி ஃபுட்பால் வீரரை, நடிகர் நடிகைகளை எழுதி வச்சிருக்கலாம். அப்ப உடனே சொல்லணும், இது இது ராங், இது தவறு. நீங்க முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்கள ஃபாலோ பண்ணுங்க. பெண் பிள்ளையா இருந்தா ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அவங்களுடைய கேரக்டர்ஸை ஃபாலோ பண்ணுங்க. ஃபாத்திமா ரலியல்லாஹு அன்ஹா அவங்கள போல வாங்க அப்படின்னு சொல்லி அடிக்கடி அட்வைஸ் பண்ணிக்கிட்டே இருக்கணும். அடிக்கிறதுல ஃபாயிதா கிடையாது. எதுல அதிகமான பயன் இருக்குது? அடிக்கடி நல்ல உபதேசங்களை சொல்லி பண்படுத்துறதுதான் பயன் இருக்குது. புரியுதுங்களா? தொழுகையாளிகளாக இருங்க அப்படின்னு சொல்லி அவங்களை பண்படுத்தணும். எனவே பெற்றோர்களுடைய கடமை கண்டிப்பாக உங்களுடைய பிள்ளைகள் அவங்க நோட்ல என்ன எழுதி வச்சிருக்கிறாங்க அப்படின்னு அடிக்கடி ஆங்காங்க என்ன செய்யணும், செக் பண்ணணும். என்னம்மா என்னம்மா அல்ஹம்துலில்லாஹ், குர்ஆனை கற்றுத்தரக்கூடிய இமாம்களை ஃபாலோ பண்ணலாமா அப்படின்னு கேட்கிறாங்க. மாஷா அல்லாஹ், ஃபௌசான், அல்லாஹ் உங்களுக்கு அருள் செய்வானாக. நல்ல இல்லம்மா, மூத்த மார்க்கரைங்களுடைய பயானை கேளுங்க, ரியாது ஸாலிஹின் கேளுங்க, ஹதீஸை கேளுங்க. புரியுதுங்களா? அது நபியவர்களை ஃபாலோ பண்ணக்கூடிய நிலை தான். நபியவர்களை ஃபாலோ பண்றதுக்காக நபியவர்களுடைய செய்தியை சொல்லக்கூடியவங்க உடைய பயான நம்ம கேட்கறது என்னது? அதுல உள்ளதுதான். புரியுதுங்களாமா? மாஷா அல்லாஹ், கிராத்தை கேட்டு குர்ஆன் அழகான முறையில் ஓத ஆரம்பிக்கிறது, இதெல்லாம் நன்மையான காரியம். இந்த மாதிரி பெற்றோர்கள் பிள்ளைகளை பண்படுத்தும் போது பிள்ளைகள் இந்த உலகத்தில் அவங்களுக்கு பயன் தரக்கூடியவங்களாகவும் மறுமையில் அவங்களுக்கு பயன் தரக்கூடியவங்களாகவும் மாறிவிடுகிறார்கள். அதைத்தான் அல்லாஹு தஆலா சூரத்துல் கஹ்ஃபில் கூறுகிறான், அல் மால் வல் பனூன், செல்வமும் பிள்ளைகளும் தீனத்துல் ஹயாத்தித் துன்யா, இவ்வுலக வாழ்க்கையினுடைய அலங்காரமாகும். இந்த உலக வாழ்க்கையில பிள்ளைகள் பாத்தீங்கன்னா பெற்றோருக்கு அலங்காரமா இருக்கிறாங்க. ஆனா அந்த பிள்ளைகளை நல்ல முறையில பண்படுத்தி வளர்க்கும் போது மாஷா அல்லாஹ், ஒழுக்கமான பிள்ளைகளா நீங்க இருக்கும் போது உங்க பெற்றோர்களுக்கு எவ்வளவு சந்தோஷமா இருக்குது பாருங்க. சும்மா வந்துட முடியுமா? சில பெற்றோர்கள் பிள்ளைகளை பண்படுத்துறதே கிடையாது, அப்படியே விட்டுறாங்க. நபியை பற்றி எடுத்து சொல்றது இல்ல, சஹாபாக்களை பத்தி எடுத்து சொல்றது இல்ல. அவங்க உட்கார்ந்து டிவி பார்த்துக்கிட்டு நாடகம் பார்த்துக்கிட்டு நேரத்தை வீணாக்கிக்கிட்டு பிள்ளைகளுக்கு கெட்ட முன்மாதிரியா இருக்கிறாங்க தானே. அதனால அந்த பிள்ளைங்க கெட்டு போய் சுத்திக்கிட்டு படிப்புலையும் ஒண்ணும் இல்ல, அதே போல ஒழுக்கத்திலையும் ஒண்ணும் இல்ல, நல்ல நாகரிகமான பேச்சு கிடையாது, கெட்ட கெட்ட வார்த்தையில பேசிக்கிட்டு சீரழிஞ்சு போறாங்க. அப்ப அந்த பிள்ளைங்க பெற்றோர்களுக்கு நன்மை செய்யக்கூடிய ஒரு அலங்காரமாக இருக்கிறாங்க இல்ல. அந்த பிள்ளைகள் அந்த பெற்றோர்கள் வீணாக்கிட்டாங்க. அதனால அவங்க நாளை மறுமையில அல்லாஹுக்கு முன்னா நிற்க வேண்டியது இருக்கிறது. அல்லாஹ் பாதுகாப்பான. இப்ப பிள்ளைகளை நல்ல முறையில் பண்படுத்தும் போது அவங்க இந்த உலகத்தில் ஒரு அலங்காரமாக, கண் குளிர்ச்சியாக அவர்களை அல்லாஹ் ஆக்கி விடுகிறார். அது மட்டுமல்ல, அல்லாஹ் தஆலா சொல்லுகிறான், வல் பாக்கியாத்து ஸாலிஹாத், நல்ல செயல்கள், நிலையான நல்ல நன்மையான காரியங்கள், கைருன் இன்த ரப்பிக தவாபா, உம்முடைய ரப்பிடத்திலே கூலியால் மிக சிறந்தது, ஆசை வைப்பதால் மிக சிறந்தது. முஹம்மது இப்னு ஸாலிஹ் அல் உஸைமீன் ரஹிமஹுல்லாஹ் சொல்றாங்க, பிள்ளைகளை அல்லாஹுக்கு வழிபடுவதில் பிள்ளைகளை பண்படுத்தும் போது அந்த பிள்ளைகள் நிலையான நன்மை தரக்கூடிய இடத்துல அவங்களை அல்லாஹ் ஆக்கி விடுகிறார். இப்ப நீங்க உங்களுடைய பெற்றோர்கள் பிள்ளைகளை நல்லா பண்படுத்துறாங்க, தொழுகையாளியாக ஆக்குறாங்க, நல்ல ஒழுக்கம் உள்ளவங்களாக அப்படியே பண்படுத்தி கொண்டே வராங்க, நல்ல அட்வைஸ் கொடுக்குறாங்க. அதனால பிள்ளைகள் நல்லவங்களா ஆயிட்டாங்கன்னு சொன்னா, நீங்க நல்லவங்களா ஆயிட்டீங்கன்னா உங்க நன்மை ஃபுல்லா யாருக்கு போகுது? பெற்றோருக்கு போகுது. அது நிலையான நன்மையில போகுது. பிள்ளைய பண்படுத்தாம அப்படி வீணாக்கிட்டாங்கன்னு சொன்னா, இந்த உலகத்தில் உள்ள பொருட்கள் ஏதாவது நிலையானதா இருக்குதா? இல்ல. அது போல பிள்ளையும் வீணா போயிடுவாங்க. அதனால அந்த பெற்றோர்களுக்கு பயன் இல்லாம நாளை மறுமையில் பிள்ளைகளை பண்படுத்தாத காரணத்தினால் குற்றவாளியாக ஆகக்கூடியவங்க ஆயிடுவாங்க. அல்லாஹ் பாதுகாப்பான. ஆகையால பிள்ளைகளை என்ன செய்யணும்? பண்படுத்தி கொண்டே இருக்கணும். அல்லாஹு தஆலா குர்ஆன்ல பல இடங்களில் பிள்ளைகளை பண்படுத்துமாறு கூறி காட்டுகிறார். அவங்க ஒரு சோதனை, அவங்கள பண்படுத்துவது அவசியம் என்பதை அல்லாஹு தஆலா சொல்லி காட்டுகிறார். சூரா அன்ஃபால்
28வது வசனத்தில் அல்லாஹ் கூறுகிறான், வஅலமு அறிந்து கொள்ளுங்கள், அன்னமா அம்வாலுக்கும் அவுலாதுக்கும் ஃபித்னா, உங்களுடைய செல்வங்களும் உங்களுடைய பிள்ளைகளும் உங்களுக்கு சோதனையே. பிள்ளைகளையும் செல்வத்தையும் அல்லாஹ்வுத்தாலா எதற்காக கொடுத்திருக்கிறான்? சோதனை. பெற்றோர்கள் அந்த பிள்ளைகளை பண்படுத்துறாங்களா அல்லது பிள்ளைகள் மேல குருட்டுத்தனமான பாசம் வைத்து அப்படியே வீணாக்கி விடுகிறார்களா என்று அல்லாஹ் சோதிக்கிறான். சில பெற்றோர்கள் பாத்தீங்கன்னா பிள்ளைகள் மேல பாசம் காட்டுன்னு சொல்லிட்டு பண்படுத்துறதே கிடையாது. நல்ல விஷயங்களை கொடு சொல்றதே கிடையாது. போனை கொடுத்துட்டு என் பிள்ளை கேட்டதெல்லாம் கொடுப்பேன்னு சொல்லி கேட்டதெல்லாம் வாங்கி கொடுத்து அந்த பிள்ளையை வீணாக்கிடுறாங்க. பாக்குறோமா இல்லையா? தவறு. புரியுதுங்களாமா? அதனாலதான் பெற்றோர்கள், நல்ல பெற்றோர்கள் அவங்கள்ட்ட போய் போன் வாங்கித்தாங்க, போன் வாங்கித்தாங்க, எனக்கு பைக் வாங்கித்தாங்க, பைக் வாங்கித்தாங்கன்னு அந்த வயசு வராத சமயத்தில் பிள்ளைகள் அடம்பிடித்து கேட்கும் போது அந்த பெற்றோர்கள் சபுர் செய்யுங்க மகனே, ஃபஸ்பிர் சப்ரன் ஜமீலா, என் அருமை மகனே அழகான பொறுமையை மேற்கொள்ளுங்கள். இந்த வயதில் உங்களுக்கு போன் கொடுக்கப்பட்டால் உங்களுடைய சிந்தனை படிப்பு எல்லாம் ஒன்னெல்லாம் போயிடும் மகனே, கொஞ்சம் சபுர் செய்யுங்க என்ன உபதேசம் செய்யக்கூடியவங்க நல்ல பெற்றோர் இருக்கிறாங்க. கெட்ட பெற்றோர் உடனே மகன் கேட்டுட்டாங்க, இந்தாங்க மகன் ஐபோன், இந்தாங்க மகனே உங்களுக்கு சாம்சங் விலை உயர்ந்த போன். அவர் உடனே அந்த போனை வச்சுக்கிட்டு அம்மா வாப்பா இல்லாம தனி அறையில போய் தவறான விஷயங்களை பார்த்து கெட்டு போய் படிப்பு போய் ஒண்ணு இல்லாம கெட்டு போகக்கூடிய நிலைகள் இருக்குது. பாக்குறோமா இல்லையா? ஓத கூட வர்றது இல்லை. இந்த நேரத்துல பார்க்ல எங்க உட்காந்துட்டு போனை பார்த்துட்டு நோட்டிக்கிட்டு இருக்கக்கூடிய நிலைகள்லாம் ஊர்கள்ல பாக்குறோம். அப்போ போன் அந்த வயசுல விபரீதமா இருக்குது. அது யாருக்கு தெரியும்? நல்ல பெற்றோர்களுக்கு தெரியும். அதனாலதான் நல்ல பெற்றோருக்கு உடனே வாங்கி தர மாட்டாங்க. பாக்குறோமா இல்லையா? நல்ல பருவம் வரும்போது, பிரித்து அறியும் நல்ல வயசு வரும்போது அவங்களாம் வாங்கி தருவாங்க. 12th முடிச்சிட்டீங்க, காலேஜ் போறீங்க, அப்ப உங்களுக்கு தேவைப்படுதுன்னு சொன்னா மாஷா அல்லாஹ் மகன் இப்ப நல்லா பண்பட்டுட்டாரு, இந்தாங்க மகனே காலேஜ் படிக்க போறீங்க, இந்தாங்க இந்த போனை வச்சுக்கிறீங்க, நல்லது மட்டும் பாருங்க, கெட்டதை பார்க்க கூடாது, அப்பா அம்மாவுக்கு டெய்லி கால் பண்ணி பேசணும் அப்படின்னு சொல்லி அட்வைஸ் பண்ணி கொடுத்து அனுப்புறாங்க. பாக்குறோமா இல்லையா? அதனாலதான் அல்லாஹ் இங்க நமக்கு எச்சரிக்கை செய்கிறார். யா அய்யுஹல்லதீன ஆமனூ, ஈமான் கொண்ட விசுவாசிகளே, இன்ன மின் அஸ்வாஜிக்கும் அவுலாதிக்கும் அதுவ்வல் லக்கும், உங்களுடைய மனைவிமார்களும் உங்களுடைய பிள்ளைகளும் உங்களுக்கு எதிராக நடக்கக்கூடியவங்க இருக்கிறாங்க. எனவே ஃபஹ்தரூஹும், அவர்கிட்ட நீங்க எச்சரிக்கையாக இருங்கன்னு அல்லாஹ் எச்சரிக்கை செய்யறான் பெற்றோர்களுக்கு. சில பிள்ளைங்க என்ன செய்வாங்க, அம்மா வாப்பா சொன்னா கேட்க மாட்டாங்க, அட்டம் பிடிப்பாங்க, செய்ய மாட்டேன், அப்படிதான் இருப்பேன், வாங்கி தரலாம் இல்லையா, அதை வைங்க, எனக்கு அதை ஆக்கித்தாங்க, இதை செய்யுங்க அது செய்யுங்க அப்படி சொல்லி சொல்லி உம்மா வாப்பா டென்ஷன் படுத்துறது. பாவம், அவங்க பாப்பா ஏற்கனவே வேலை செஞ்சுட்டு அந்த டென்ஷன்ல இருப்பாங்க. உம்மா பாவம், அவங்கள போய் என்ன செய்யறது, அவங்கள்ட்ட போய் சண்டை பிடிக்கிறது, எதிரா நடக்கிறது, கஷ்டப்படுத்துறது, இது சில அறியாத பிள்ளைங்க செய்யக்கூடிய செயல். அது மாதிரிலாம் செய்யக்கூடாது. சரிங்களாமா? அப்படி செய்யும் போது அல்லாஹ் தஆலா சொல்கிறான், ஃபஹ்தரூஹும், நீங்க கொஞ்சம் எச்சரிக்கையா இருங்க. உடனே அவங்களுடைய இந்த மாதிரியான நிலைகளுக்கு பாதிப்பாகி நீங்க என்ன செஞ்சிடாதீங்க, ஏதாவது விபரீதமா நடந்து கொள்ளாதீங்க, எச்சரிக்கையாக இருங்க. அவங்களை என்ன செய்யுங்க, மன்னித்து நல்ல அட்வைஸ கொடுங்க. அவங்க செய்யக்கூடிய கொஞ்சம் தெரியாம செய்யறாங்களே சேட்டைய, அதை மன்னித்து. சில பேர் பாத்தீங்கன்னா இப்படி பண்றா நீ அப்படின்னு மகனை போய் அட்டின்னு அடிச்சு அப்படியே அவர் ஒரு மாதிரி ஆக்கிடுறாங்க. சில பெற்றோர் என்ன செஞ்சுறாங்க, ஒண்ணு கண்டுகொள்ளாம விட்டுடுறாங்க, சில பெற்றோர் அடிச்சு அந்த பையனை ரொம்ப இதாக்கிடுறாங்க. அப்படி செய்யக்கூடாது. என்ன செய்யணும், அழகான முறையில என்ன செய்யணுமா, அட்வைஸ் கொடுக்கணும். பிள்ளைகளை புரிஞ்சு நடக்கணும். இன்ஷா அல்லாஹ் புரிஞ்சு நடக்கலாமா நாம? புரியுதுங்களா? அடுத்து அதே போலதான் இன்னும் சூரா தகாபுன்லையும் அல்லாஹு தஆலா உங்களுடைய செல்வங்களும் உங்களுடைய பிள்ளைகளும் உங்களுக்கு சோதனையாக இருக்கிறார்கள் என்று கூறி காட்டுகிறான். அல்லாஹு தஆலா சூரத்துல் முனாஃபிகூனில் எச்சரிக்கை செய்கிறான். நீங்க பிள்ளைகளை பண்படுத்தாம அப்படியே விட்டு அல்லாஹ்வை நினைப்பதை விட்டு உங்களுடைய பிள்ளைகளை காரணம் காட்டி நீங்க போயிடாதீங்க. ஏன்னா சில பெற்றோர்கள் பாத்தீங்கன்னு சொன்னா, நாங்க பிள்ளைகள் மேல அன்பு வச்சிருக்கோம் சொல்லிட்டு என்ன செஞ்சிடறாங்க, பிள்ளைகளை தொழுகையாளி ஆக்குறது கிடையாது, பிள்ளைகளை காரணமாயிட்டு இவங்க தொழுகைகளை விட்டுறது. புரியுதுங்களா? அதைத்தான் அல்லாஹ் தஆலா இங்க எச்சரிக்கை செய்கிறான். யா அய்யுஹல்லதீன ஆமனூ, ஈமான் கொண்ட விசுவாசிகளே, லா துல்ஹிகும் அம்வாலுக்கும் வலா அவுலாதுக்கும் அன் திக்ரில்லாஹ், அல்லாஹ்வை நினைவு கூறுவதை விட்டும் உங்களுடைய செல்வங்கள் உங்களுடைய பிள்ளைகள் உங்களை தடுத்து விட வேண்டாம், பராமுகமாக ஆக்கிவிட வேண்டாம் அப்படின்னு அல்லாஹ் தடுக்கிறான். சில பெற்றோர்கள் பாத்தீங்கன்னா
பிள்ளைகள் மீது கண்மூடித்தனமான பாசம் வைத்து பிள்ளைகளை அல்லாஹுடைய நினைப்பை விட்டு தூரமாக்கிறாங்க. பாக்குறோமா இல்லையா? அவங்களும் என்ன செஞ்சுறாங்க? அல்லாஹை வணங்குவதை விட்டு தூரமாகி விடுறாங்க. காசு, பிள்ளை, அதுலயே அவங்க போயிடுறாங்க. அது தவறு. நல்ல பிள்ளைகளாக இருந்தால் அவங்க மௌத்தான பிறகு பெற்றோருக்கு துவா செய்யக்கூடிய பிள்ளைகளாக இருப்பார்கள். நாளை மறுமையில் சொர்க்கத்திலும் வரக்கூடிய பிள்ளைகளாக இருப்பார்கள். அல்லாஹின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, இதா மாத்தல் இன்சானு இன்கதா அமலுஹு இல்லா மின் ஸலாஸா, ஒரு மனிதன் மரணித்து விட்டால் அவனுடைய அமல் துண்டிக்கப்பட்டு விடும் மூன்றை தவிர. அதுல நபி அவர்கள் சொன்னாங்க, அவ் வலதின் ஸாலிஹின் யதுஉ லஹு, மரணித்து விட்ட பெற்றோருக்காக துஆ செய்யக்கூடிய சாலிஹான பிள்ளை. பாப்பாட்ட நல்ல விதமா நடப்பாங்க, குடும்பத்தாட்ட நல்ல விதமா இருப்பாங்க, உம்மாட்ட நல்ல விதமா இருப்பாங்க, தம்பிட்ட நல்ல விதமா இருப்பாங்க, நல்ல பிள்ளையாக இருப்பாங்க, நல்ல சகோதரா இருப்பாங்க, நல்ல அட்வைஸ் கொடுப்பாங்க, நல்ல ஒரு ஃப்ரெண்டா இருப்பாங்க, பக்கத்து வீட்டுக்காரருக்கு நல்ல மனிதா இருப்பாங்க, அவங்க மனைவிட்ட நல்லவராக இருப்பாங்க. நல்ல மனிதரால நல்ல சமூகம் உருவாகும். இந்த நல்ல மனிதர் மரணித்து விட்ட பெற்றோருக்காக துவா செய்யும் போது அந்த நன்மை அந்த துவா போய் சேர்ந்துட்டு நபி அவர்கள் சொன்னாங்க. மரணித்து விட்டா நம்ம தொழ முடியாது தானே, நோன்பு வைக்க முடியாது தானே. ஆனா அவங்க பெற்றெடுத்த பிள்ளை அவங்க பண்படுத்தினாங்க, நல்ல பிள்ளையா சாலிஹான பிள்ளையா இருக்கிறாரு, மரணித்து விட்ட உம்மாவுக்காக வேண்டிய அவர் துவா செய்யறாரு அப்படின்னு அந்த நன்மை போய் சேருது. அப்படிதான் நாம இருக்கலாமா? இன்ஷா அல்லாஹ். நீங்க எல்லோரும் வலதும் சாலிஹ் சொல்லுங்க, சாலிஹான பிள்ளையா இருப்பீங்களா? இந்த வேர்டை மறக்க கூடாது. நான் வலதும் சாலிஹ், நான் ஒரு சாலிஹான மனிதராக இருப்பேன், என் பெற்றோருக்கு நல்ல பையனாக இருப்பேன், என் சகோதரர்களுக்கு நல்ல சகோதரனாக இருப்பேன், என்னுடைய கிளாஸ் ரூம்ல நல்ல மாணவனாக பெஸ்ட் மாணவனாக இருப்பேன், நான் ஒர்க் பண்ணக்கூடிய இடத்துல நல்ல ஒரு எம்ப்ளாயரா இருப்பேன். அது இப்பவே விதைக்கணும். புரியுதுங்களாமா? இருக்கலாமா? இன்ஷா அல்லாஹ். இன்ஷா அல்லாஹ் சொல்லுங்க. நல்லா சப்தம் வரணும்னு சொல்லுது. இன்ஷா அல்லாஹ். சுப்ஹானக அல்லாஹும்ம பிஹம்திக அஷ்ஹது அன் லா இலாஹ இல்லா அன்த அஸ்தக்ஃபிருக வ அத்தூபு. என்ன